ஓகே, சரி, ஓகேங்களா? இதுல anybody has any doubt? Okay, so I will move on. So okay, interval notation. So this is how we சொல்லுங்கம்மா. Yeah, நெய்பர்ஹுட் மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? yeah. நெய்பர்ஹுட் அப்படின்னா, சாரி, நெய்பர்ஹுட்னா ஒரு பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்மால் ஏரியா சரௌண்டிங் தட் பாயிண்ட். இப்ப ஏன்றது ஒரு பாயிண்ட் வந்து 1.5 அப்படிங்கிற வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அப்ப அந்த 1.5க்கு போத் த சைட்ஸ் லைக் 1.499999 அதுல இருந்து 1.5000001 ஒரு ஸ்மால் இன்டர்வல் எடுத்துட்டு சரௌண்டிங் தட் வேல்யூ. ஸோ அதுக்கு பேர் இந்த நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்றோம். சம்டைம்ஸ் அந்த கான்செப்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு பாயிண்ட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கொடுத்து அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், சில வேரியபிள். அப்ப அது யூஸ் ஆகும். ஓகே, ஓகே, இப்போ இதுதான் நோட்டேஷன். இப்போ ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா இந்த ஸ்மால் சர்க்கிள்ஸ், அது வந்து வித்தவுட் டார்க் பண்ணாம இருக்கிற சர்க்கிள் ஏபி போட்டிருப்பாங்க ஓப்பன் இன்டர்வல். அப்படிதான் நம்ம டினோட் பண்றோம். ஸோ ஓப்பன் இன்டர்வல்னா ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி, அதாவது ஏயும் பியும் அந்த இன்டர்வல்ல இன்க்ளூடட் கிடையாது. ஓகே, க்ளோஸ்ட் இன்டர்வல்னா இது இன்க்ளூடட். அதான் நம்ம ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படி போடுறோம். அது வந்து டார்க் பாயிண்ட்ஸா போட்டோம்னா க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகே, ஸோ மற்றது வந்து செமி ஓப்பன், ஒன் சைடு ஓப்பன் ஒன் சைடு க்ளோஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்றோம்னு இந்த இதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு சாதாரண பிராக்கெட் போடுறோம், ஓகேங்களா? க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம். தெரியுதா? அது உங்களுக்கு பார்க்க முடியுதா ஸ்கிரீனை? ஓகே, செமி ஓப்பன்னா எந்த சைடு ஓப்பனா இருக்கோ அந்த சைடு சாதாரண பிராக்கெட், எந்த சைடு க்ளோஸ்டோ அந்த சைடு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஓகேவா? So let me move on to the next subtopic. This is real number system. So real number system நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கும் போதே நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ தட் இஸ் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜீரோவையும் சேர்த்தோம்னா இட் பிகம்ஸ் a set of whole numbers. ஓகே, ஸோ ஹோல் நம்பர்னா 0 1 2 3 4 அப் டு இட் கோஸ் ஆன் எண்ட்லெஸ்லி. அதுக்கப்புறம் இன்டிஜர் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோ ஆல்சோ. ஒரு நிமிஷம். ஸோ லைக் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் large negative number up to large positive number. So this is how it is. So all the numbers positive and negative. அதுக்கப்புறம் Qன்றது set of rational numbers. So rational number அப்படின்னா any number that can be written in the form of P by Q. Okay, so where P and Q are integers. Okay, so any number that can be written in the form of P by Q where P and Q are integers and Q is not equal to 0. Okay, so that is called a rational number. So it can be represented like a fraction. ஸோ ஆர்னு நம்ம சொல்றது நார்மலா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ எல்லா நம்பரும் ரியல் நம்பர்ஸ் வந்து ஆர்னு சொல்றோம். ஸோ இதுக்கு மேல காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு இருக்கு, இதை நம்ம அப்புறம் படிப்போம் அதை பத்தி. ஸோ இப்போ நம்ம இந்த அல்ஜிப்ரா இந்த டாபிக்ல ஃபோக்கஸ் வில் பி ஆன் தி ரியல் நம்பர்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ வந்து யூ கேன் see that n is a subset of w, which is a subset of z, which is a subset of q, is a subset of R. So Rங்கிறது தான் பிகெஸ்ட். அதில் Q ஒரு சப்செட், அந்த Qக்குள்ள Qன்றது ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அதில் ஒரு சப்செட் தான் Z, இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் R minus Q, ஸோ ஆல் தி ரியல் நம்பர்ஸ் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா பாக்கி இருக்கிறது இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எல்லா வேல்யூமே நம்ம வந்து ஃப்ராக்ஷனா ரெப்ரசென்ட் பண்ண முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கெல்லாம் நம்ம 22/7 போடுறோம், அது ஒரு அப்ராக்சிமேஷன் தான், அது எக்ஸாக்ட் கிடையாது. அதே மாதிரி ஈன்னு ஒன்று இருக்கு, அதுல லாகிரிதம்ல அது படிப்பீங்க, பேஸ் ஃபார் த நேச்சுரல் லாகிரிதம். இப்போ √2 √3 இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வி கேனாட் ரெப்ரசென்ட் இட் ஆஸ் அ ஃப்ராக்ஷன். அதனால ரேஷனல் நம்பர்ஸும் கிடையாது அது. அதனால அதெல்லாம் வந்து நம்ம irrational numbers அப்படின்னு சொல்றோம். So the definition for that is it is r minus q. சார் irrational numbers q dash னு சொல்லலாமா சார்? q dash னு சொல்லலாம், வேர் அப்படியே சொல்லலாம். ஏன்னா if you take r as the universe then q dash becomes r, irrational number. dash னு சொல்லும்போது யூனிவர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லையா? So if R is the universal set, then Q dash is the irrational number. Did you get it? Yes, sir. Okay. சரி, இப்போ அடுத்தது வந்து absolute value or modulus function. Okay. So அது வந்து so whatever is the positive value for any integer or any real number எடுத்துட்டோம்னா அதோட பாசிட்டிவ் வேல்யூ வந்து நம்ம அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் இஃப் தெர் இஸ் அ வேல்யூ -2.5, அதோட மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ வந்து +2.5 ஆகிடும். ப்ளஸ் நம்பராக இருந்தால் அது ப்ளஸ்ஸாகவே இருக்கும், மைனஸ் இருந்தாலும் அது ப்ளஸ் ஆகும். ஜீரோக்கு மாடு வந்து 0 தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் யுவர் அப்சல்யூட் வேல்யூ. த டெஃபினேஷன் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த நம்பர் a which is a real number from 0 on the number line. Okay, so either side, positive na right side irukum, negative na left side irukum. So we are only concerned about the magnitude of that distance. Okay. So shall we move on? Okay. Now we go to linear inequalities. நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணியிருப்பீங்க. லோவர் கிளாஸஸ்லேயே நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். இன் சிங்கிள் வேரியபிள், 2 வேரியபிள், சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதெல்லாம் நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ இன்ஈக்வாலிட்டிஸ் மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன், இன்ஈக்வாலிட்டிஸ்னா விச் ஹேவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவல் டு தீஸ் இன்ஈக்வாலிட்டிஸ் வில் ஹேவ் less than, equal to, less than, greater than, less than or equal to, greater than or equal to, and the mari so the two sides will be linked using these symbols. So adha namba inequality nu solrom. இது உங்களுக்கு practical situationsல inequalities நிறைய அப்ளை ஆகும். நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து தியரட்டிக்கலா நம்ம மேத்தமேட்டிக்கலா போடுற மாதிரியே ரியல் லைஃப்ல நம்ம பார்த்தோன்னா நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், இப்போ நமக்கு ஒரு செர்டன் டைம்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த டைத்துக்கு கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ த டைம் அவைலபிள் இன் less than 1 hour, இல்லைன்னா we have to get at least 100 rupees, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓகே இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு வரும். மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம நிறைய அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். நம்ம மிஷினோட கெப்பாசிட்டி இவ்வளோ அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், 90% யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்டன்ட்டை வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும், ப்ரொடக்ஷன் ஷெட்யூலிங் இந்த மாதிரிலாம். ஸோ அதனால உங்களுக்கு இன்ஈக்வாலிட்டிஸ்ங்கிறது ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்இக்வாலிட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டட் யூசிங் ஒன் ஆஃப் தீஸ் சிம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அடுத்தது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, ஈக்குவல் நம்பர்ஸ் மே பி ஆடட் டு ஆர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஆஃப் த இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி போத் சைட்ஸ் ஆஃப் an inequality கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை த சேம் பாசிட்டிவ் நம்பர். பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவரையிலும் ஈக்குவேஷனுக்கும் இதே மாதிரி தான், போத் சைட்ஸ் we can add, subtract அதெல்லாம் பண்ணலாம், மல்டிப்ளை. ஆனால் only difference for inequality is that when both sides are multiplied or divided by a negative number, then the inequality is reversed. Greater than இருக்கிறது less than ஆயிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ வந்து 3 is greater than 2 அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆனா அதை நம்ம சைனை ரெண்டு பக்கமே ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆயிடும், -3 becomes லெஸ் தேன் -2 ஆயிடும் இல்லையா. நம்ம வந்து அந்த சைனை ரிவர்ஸ் பண்றது தான் -1 மல்டிப்ளை பண்றது. அப்போ வந்து நம்ம சைன் ரிவர்ஸ் ஆகுது சரிங்களா. So representation of inequalities in a number line. So if it is x less than 3 or x greater than or equal to 6, so this we represent less than 3 அப்படிங்கறத இங்க circle போட்டு we extend it up to -infinity. அதே மாதிரி 6 to positive infinity. இங்க please note இங்க வந்து dotted sorry சாதாரண சர்க்கிள் போட்டிருக்கோம், இங்க வந்து டார்க் சர்க்கிள் போட்டிருக்கோம். So the dark circle represents greater than or equal to. Okay, so this normal circle represents just, it doesn't include the equal to. So corresponding interval notation நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு inequalities எல்லாம் நம்ம represent பண்றதுக்கு தான் இந்த notations are important, what we saw just a few minutes back. Okay, அதுக்கப்புறம் inequalities in general give rise to a range of solutions. ஏன்னா equations usually it will be one solution or limited number of solutions, whereas inequalities நீங்க இப்ப பாக்குறீங்க இல்லையா, x less than 3 அப்படின்னா it ranges from 3 to -infinity, can be any infinite values can be picked up in that range. So that is one thing. அப்புறம் inequalities can also be solved graphically. நம்ம the inequality solutionல நம்ம we have some problems நம்ம solve பண்ணுவோம், but like I said, the way to solve the problem is by adding or multiplying. அந்த மாதிரி தான் we rearranging the inequality so that one side becomes the x or y. அந்த மாதிரி பண்றது தான் ஈக்குவேஷன்லயே அதே மாதிரி தான் நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி தான் inequalitiesலயே நம்ம பண்ணணும். Except this one rule that if it is negative, if you are multiplying by -1, the signs get reversed. Otherwise கிட்டத்தட்ட சிமிலரா ஈக்குவேஷனுக்கு சிமிலரா தான் இருக்கும். அப்புறம் கிராஃபிக்கலாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ வந்து plot the corresponding equations, thus dividing the plane into multiple regions. Check which regions satisfy the inequalities by taking any point in the region. Those regions form the solution region. So inequalities நம்ம கிராஃபிக்கலா, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நம்ம will look at that example. Okay, so problem இருக்கு. Okay, so any doubt so far? Okay, let's move on. அடுத்தது quadratic functions. Any function of the form p of x equal to ax square plus bx plus c, where a, b and c are real numbers, they are constants, and a not equal to 0. So that's called a quadratic function. So its degree of that function is 2, the quadratic function. Okay, so ax square plus bx plus c. So quadratic function, it will be in this shape. What is you are seeing on the screen, like a U shape. It's called a parabola. Okay. So the beauty of this is that sometimes the parabola cuts the x-axis, sometimes it doesn't cut the x-axis. நீங்க பாத்தீங்களா? So when it cuts x-axis, அங்கதான் y equal to 0. Correct? So that is where the solution to that equation lies. இல்லையா? So இப்போ இந்த parabola left sideல இருக்கிறத எடுத்தீங்கன்னா x square minus x minus 2, y equal to x square minus x minus 2 எடுத்தா அது இந்த -1 and +2 இந்த ரெண்டு இடத்துல x axis கட் பண்றது. So there those two are the solutions to this equation. Whereas in the equation 2x square plus 4x plus 5 எடுத்துட்டோம்னா it doesn't cut anywhere. அதனால இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. So it doesn't have any real solution. ஆனா இதை வந்து நம்ம quadratic equation வச்சு சால்வ் பண்ணோம்னா you will get complex solutions for this second equation. So this is how it looks. So sometimes இது ஏன் important, quadratic inequalities நம்ம இந்த மாதிரி plot பண்ணா, see you can see that it divides the x-axis into 3 regions. Usually a quadratic equation, since it cuts if it has a solution, it cuts the x-axis at 2 points. அதனால it will divide the x-axis into 3 regions. இப்போ 3 ரேஞ்ச், அதுல இருந்து நம்ம இன்இக்வாலிட்டிஸ் சால்வ் பண்றதுக்கு இந்த இது தேவைப்படும். ஓகே, எஸ், ஏதாவது क्वेश्चन இருக்கா? ஓகே,
ஸோ இதெல்லாம் நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க. சொல்யூஷன் டு தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ax squared plus bx plus c equal to 0 is given by x equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a. Okay. இதுல வந்து இந்த b square minus 4ac ன்றது we call it as the discriminant of the quadratic function. There are other properties. Sum of the roots equal to minus b by a, product of the roots is c by a. Okay. So these are basic things about quadratic equation. நீங்க வந்து இந்த quadratic equation solve பண்றது using this formula or by factorization இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருப்பீங்க நீங்க இல்லையா? 9th 10thலயே நீங்க இதெல்லாம் கவர் பண்ணிருப்பீங்க. அதனால இப்ப வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸா இருக்கும், லைக் குவாட்ரடிக் இன்இக்வாலிட்டிஸ், இல்லைன்னு சொன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் டு சால்வ் இன்இக்வாலிட்டிஸ் லைக் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c லெஸ் தேன் 0 ஆர் கிரேட்டர் தேன் 0. அப்போ வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி சால்வ் தட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், லேபிள் தோஸ் பாயிண்ட்ஸ் as a number line. அப்போ வந்து it will divide it into 3 regions இல்லையா? Choose one representative number from each interval. அப்போ எதுல வந்து அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த இன்டர்வல் தான் நம்ம குவாட்ரடிக் இன்இக்வாலிட்டியோட சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுக்கும் ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் டு எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட். ஓகேங்களா? இதுவரையும் இஸ் இட் ஓகே? Okay, so let me move on. இப்போ next வந்து polynomial functions. So நம்ம quadratic function பார்த்தோம், அதே மாதிரி functions of higher degree, any degree for that matter. Even a quadratic function is a subset of polynomial function. So a function of the form p of x equal to a n x power n plus a n minus 1 x power n minus 1 and so on to a0 under the constant. So this is called a polynomial function with degree n, okay, which is defined from r to r, real number. Okay, so a polynomial is some special terminologies that we use. Polynomial with degree 1 is called a linear polynomial, degree 2 is a quadratic polynomial, degree 3 is a cubic polynomial as well. The degree 4 is the quartic, degree 5 is the quintic. So usually உங்களுக்கு வந்து some of the third degree, fourth degree problems கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. So I have an example for that. So இந்த ப்ராப்ளம் இந்த ஒரு கிராஃப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து cubic polynomial. So you can see that a cubic polynomial cuts the x-axis at 3 places. அப்ப மூணுமே ரியல் சொல்யூஷன்ஸ் இருந்தா அது 3 இடத்துல கட் பண்ணும். சில சமயம் ஹலோ கிளியரா கேக்குது இல்லையா? ஹலோ, Yes, sir. So the voice was breaking. So sir. Okay. So I was talking about this polynomials. So polynomials will generally be like this. So அதை plot பண்ணா இப்படிதான் zigzag-ஆ இப்படி ups and downs இருக்கும். So இப்போ third degree அப்படின்னா அதுக்கு 3 இடத்துல x axis கட் பண்ணிருப்பாங்க. So இது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் you will have different maxima and minima-லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். எந்த இடத்துல மேக்ஸிமம் வருது, எந்த இடத்துல மினிமம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலஸ்ல வரும். அதெல்லாம் மேக்ஸிமா மினிமாங்கிறதெல்லாம். So அது எங்க 3 இடத்துல கட் பண்ணுதுன்னா அது 3 solutions. Sometimes it may have only 1 solution and 2 can be complex numbers. So the third degree அப்படின்னா it will definitely have 3 solutions, but எல்லாமே ரியலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? fourth degree quartic polynomial அப்படின்னா அதுக்கு 4 solution இருக்கும், but some of them may be real, remaining may be complex. Okay. So அதுக்கப்புறம் polynomial function ஓட other important property is that suppose there are 2 polynomials f of x and g of x.
where degree of f of x is greater than or equal to degree of g of x, அப்போ நம்ம this f of x can be converted, divide பண்ணிடலாம். இது divide பண்ணா you will definitely get two polynomials which are the quotient and remainders. Just like, you know, a number you divide by another number, you get a quotient and remainder. Any polynomial can be divided by another polynomial of a lesser degree. Then you will get a quotient and a remainder, both of which will also be polynomials. So f of x equal to q of x into g of x plus r of x. Okay. So the division method la நம்ம divide பண்ணிடலாம். இதுல என்னன்னா degree of q of x, which is a quotient, that will be equal to degree of f of x minus degree of g of x. So ஒரு fourth degree function second degree function divide பண்ணும்போது quotient வந்து second degree-ல இருக்கும். அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ஓகே. ரிமைண்டர்ங்கிறது it will be less than the degree of g of x. the divisor ஓட டிகிரியை விட குறைச்சலா இருக்கும் ரிமைண்டரோட டிகிரி. ஸோ நம்ம division algorithm யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி we can solve obtain the quotient and remainder. அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ரிமைண்டர் தியரம். if a polynomial f of x is divided by x minus a, then the remainder is f of a. Okay, so இதுதான் நம்ம polynomial equations solve பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். so if x minus a is a factor of f of x, then f of a is 0. so எந்த நம்ம எதையாவது நம்ம ஒரு a substitute பண்ணும்போது if you are able to get a 0, so then that a is a factor or a solution to the polynomial. so x minus a வந்து ஒரு will be a factor. Conversely, if f of a equal to 0, then it implies that x minus a is a factor of f of x. So in the concept நிறைய யூஸ் பண்ணுவோம். so when you are solving quadratic or polynomials. Is that okay? So let me move on. Yes, sir. அப்புறம் rational functions and partial functions. So rational function is a function which is defined as a ratio of two polynomials, p of x and q of x, where q of x not equal to 0. So I've given a couple of examples of rational functions. So இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு rational functions. So we can apply division algorithm when the degree of numerator is greater than or equal to the degree of denominator. So நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதுக்கப்புறம் partial fractions ஒன்று இருக்கு. A rational expression is a fraction when the degree of numerator is less than that of the denominator. இப்போ x plus 1 by x plus 2 மேல ஒரு எக்ஸாம்பிள் இருப்பாங்க. அது வந்து rational expression. அது வந்து it's a fraction. ஏன்னா numerator degree 1, denominator 1, so it is less than or equal to the denominator. Numerator's degree is less than or equal to denominator. Whereas second இது வந்து numerator degree 2 இருக்கு, denominator degree 1 இருக்கு. So that is not a fraction, a proper fraction. Like numberல கூட அப்படிதான் சொல்லுவோம். If the numerator is smaller, then only we call it as a fraction. The numerator is bigger, then we can convert it into mixed fraction. இல்லையா? அதே மாதிரி இதுலயும் we can convert it into quotient and remainder and write it as quotient plus remainder divided by the divisor. அப்புறம் fraction can be decomposed into fractions of smaller degree called partial fractions. So அது என்னன்னா so for example 7x divided by x square minus x minus 12 ன்னு இருந்ததுன்னா the denominator we can factorize as x plus 3 into x minus 4. இப்போ இந்த 7x by x square minus x minus 12 நம்ம break பண்ணி 3 by x plus 3 plus 4 by x minus 4 ன்னு எழுதிடலாம். ஓகே. So இது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம அதுக்கும் we will solve a problem to understand this also. ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக் நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னா இந்த கால்குலஸ்ல இந்த மாதிரி பண்ணா it will be needed to solve calculus problems. Okay, so
ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது கீழே எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம் கம்பேர் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த டினாமினேட்டர். இப்போ நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணி பண்ணது நமக்கு ஒன் வே ஆஃப் சால்விங் த டிஃபரன்ஸ் கால்குலஸ் ப்ராப்ளம்ஸ். அது நம்ம இதெல்லாம் பின்னால வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் நம்ம தரவா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அப்பதான் உங்களுக்கு கால்குலஸ் வரும்போது நான் நெக்ஸ்ட் இயர் அது வரும்போது உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ I think those are the concepts. I think I'm done with the concepts, whatever I wanted to tell. இதுவரை டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா ஒரு few minutes நம்ம இப்போ we'll keep it for questions. அதுக்கப்புறம் then we'll next half hour we'll solve some problems. Sir, Yeah. எக்ஸாம்பிள்ல 7x இருக்கு, ஆனா ஆன்சர்ல வரும்போது 3/x+3 தானே சார் இருக்கு. ஆமா, x வரல சார். மேல 7x ன்னு இருக்கு, x வரல. நீங்க இதை சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா you try to solve this problem, so you will get that why it is coming like that. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்க 7x இருந்தா மேல 3x + 4x ன்னு இருக்காது. ஓகேவா? ஸோ இது டிஃப்ரெண்ட். இதுல வந்து இட் சோ ஹேப்பன்ஸ் தட் இட் இஸ் 3 and 4 இந்த மாதிரியே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த 7x தான் அப்படியே டிவைட் ஆகி 3x 4x அப்படிலாம் வராது. ஓகேவா? we have a technique to solve this problem. It so happens இங்க 3 4 இங்க 7 இருக்குது. In general that may not be true. சரியா? ஓகே சார். Sure. So now any other questions so far? I think so. Okay. இது எல்லாமே நீங்க படிச்சது தான் இல்லையா? அது உங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் இது வரை நடத்திருக்காங்க இல்லையா? அந்த அசம்ஷன்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி. இப்போ now we'll solve some problems from these topics. So இப்போ problem number 1, find two rational numbers such that their sum is a rational number. So நம்ம rational number irrational number பார்த்தோம். So now the question is it possible to find two irrational numbers when they are added it becomes a rational number. அதே மாதிரி irrational numbers multiply பண்ற ரெண்டு irrational numbers multiply பண்ணா rational number கிடைக்குமா? Can you think about it, somebody, and tell me? So it is possible. Okay. Yes, sir. Yes. சொல்லுங்கம்மா. Possible. Sir, √2 into Yes. √2 into √2, sir. Very Yes, good. sir. √2 into √2 is 2. So when you multiply two irrational numbers, you can get a rational number. Correct. Yes, sir. Very good. அப்புறம் அதே மாதிரி what about adding two rational numbers? Irrational numbers to get a rational number. No sir. No, sir. Okay. But in this difference பண்ணும்போது கிடைக்கும், sir. அது Correct. Correct. Difference is like adding down. Because when you put the other number as negative number, then it becomes addition of two numbers. இல்லையா? But 3 and -3 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0 ன்னு கிடைக்குது இல்லையா? அதனால அதுவும் அடிஷன் தான். Subtraction is also you can call it as addition. When the other number is a negative number. அவ்வளவுதான். So இதுல I have given the solution. So இதே மாதிரி தான். இப்போ √2 minus √2. ஒன்னு √2 இன்னொன்னு வந்து -√2. அது ரெண்டையும் ஆட் பண்ணா it will become 0. Just like you said, √2 into √2 becomes 2. அது மாதிரி 1 plus √2ன்றது irrational number தான். Number which is a combination of rational and irrational is also irrational number. அதனால 1 plus √2 இருந்தா அது ஒரு irrational number. 3 minus √2 இருந்தா அதுவும் ஒரு irrational number தான். So அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது irrational terms get cancelled out and you get
ரேஷனல் சொல்யூஷன். அதே மாதிரி தான் ப்ராடக்டும். ஸோ 2 plus √3 into 2 minus √3னா உங்களுக்கு தெரியும் a plus b into a minus b equal to a square minus b square. ஸோ அப்போ வந்து √3 into √3 வந்து 3 ஆயிடும். இது become rational number. ரைட்டா? So the point is you can add or subtract or multiply irrational numbers to get rational numbers. Okay, so let me go to the next problem. So this is a problem to solve this modulus or absolute value equations involving absolute values. So இது சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க கத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இருந்துச்சுன்னா you can try it for some time before I go to the solution. யாராவது ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்க. I'll wait for a couple of minutes. Okay. நான் இதுக்கான ரூல்ஸ் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ யூ கேன் ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், போத் சைட்ஸ். ஸோ எப்படி அது வாட் இஸ் த ரூல் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ண போறோம். 11 is it? Okay, you keep it in your mind. Let the other people also do it. I also get 11, sir. You also get 11, okay. இல்ல 11 நீங்க எப்படி போட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் எனக்கு. -13 சார். -13, okay. சரி, நீங்க whoever said 11 அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா. யார் அவங்க பேர் என்ன? சௌமியா சார். சௌமியா. சௌமியா, நீங்க உங்க எப்படி நீங்க 11 வந்ததுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் 2 வந்து x plus 2 ஓட மல்டிபிள் பண்ணனும் சார். ஒன் சைடு வச்சுக்கணும் சார். Okay. அப்புறம் 3 மல்டிபிள் பண்ணி அதர் சைடு வச்சுக்கணும் சார். அதுக்கு அப்புறம் x ஒன் சைடும் நம்பர்ஸ் ஒன் சைடு கொண்டு வந்து பண்ணேன் சார். Okay, okay. So displaying the solution now. Whoever said 13, he got the answer partially right. 13 is not the only solution. அது சாதாரண ஈக்குவேஷனா இருந்தா அதுக்கு நீங்க 13 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்வால்விங் அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ அதனால இதுக்கு யூஸ்வலி யூ வில் கெட் டூ வேல்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, 2 into mod x plus 2 equal to 3 into mod x minus 3 அப்படின்னா அப்ப நம்ம இது எப்படி எழுதிக்கணும்னா 2 into x plus 2 equal to 3 into x minus 3 என்றது 1. இல்லைன்னு சொன்னா 2 into x plus 2 equal to 3 into 3 minus x இருக்கலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டா? பிகாஸ் மாடுன்னு கொடுத்துருக்கு இல்லையா. இட் இஸ் நாட் சிம்பிளி 2 into x plus 2 equal to 3 into x minus 3. மாடு கொடுத்துருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி எழுதிடணும். ஓகேங்களா? அப்புறம் now you solve two equations. So 1 is x equal to 13 வரும். அது செகண்ட் வந்து x equal to 1 ன்னு வரும். So both are true. x equal to 13 or x equal to 1. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். 13 தான் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. So எப்படி சார் ஒரே 1 அப்ப குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ்க்கு 2 வேல்யூ வருது இல்லையா. 2 வேல்யூவோட எக்ஸும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான் நமக்கு கிரைட்டீரியா. சரியா? இப்போ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களேன். x equal to 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க இது இந்த ஈக்குவேஷன்ல. அப்புறம் x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஈக்குவேஷன் டேலி ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. I'll give you one more minute before we move on. சார் நம்ம 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ரெண்டு பக்கமுமே நமக்கு ஆன்சர் வந்து கரெக்ட்டா வருது சார். வருது. ஓகே, வெரி குட். 30 ன்னு வரும் ரெண்டு பக்கமும். கரெக்ட். ஓகே, குட். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. எஸ் சார்.
1 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ரெண்டு பக்கமே 6 ன்னு வருதா? 6 வருது சார். எஸ் சார். 6 ன்னு வருதா ரெண்டு பக்கமே? So the one also satisfies this equation, correct? That's why it has got two solutions. Okay. Somebody had that question, no? Can there be two solutions? The doubt clarified, Saipo. Yes, sir. Okay. So let's now move on to the third problem. சரி, இதை பாருங்க. இது ஒரு இன்இக்வாலிட்டி ப்ராப்ளம். ஒரே நிமிஷம், சாரி. A plumber can be paid according to the following schemes. The first scheme, you will be paid rupees 5,000 plus 70 per hour. Second scheme, you will get 120 per hour. இதெல்லாம் பிராக்டிக்கல் சிச்சுவேஷன். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எது பெட்டர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ இஃப் யூ ஒர்க்ஸ் ஃபார் எக்ஸ் ஹவர்ஸ், தென் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஜஸ்? ஸோ எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பெட்டர், எப்போ செகண்ட் ஸ்கீம் பெட்டர்னு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போதானே தென் வி கேன் சூஸ் கரெக்ட் ஆப்ஷன். சப்போஸ் யூ ஹேவ் த ஆப்ஷன், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். Sir, x is less than 10, sir. X is less than 10. Okay. So I don't have the answer right away in front of me. So even 10 into, yeah. Sounds correct. Can you explain that? Every potting answer, Sultan? Sir, question. Sir, first scheme வந்து 500 plus 70x, sir. Okay. Second scheme வந்து 120 per hour, sir. அவங்க வந்து பெட்டர் வேஜஸ், ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பெட்டர் வேஜஸ் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சார். Okay. So 500 plus 70x is greater than 120x, sir. Correct. Okay. Okay. 70x ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது மைனஸ் ஆயிரும் சார். ஸோ 5 is greater than is greater than 120x plus 120x minus 70x, sir. Okay. So next step வந்து 500 is greater than 50x, sir. Cancel Okay. பண்ணி கொடுக்கும்போது x is equal to 10. x is less than 10, sir. X is less than 10. Correct. Very good, ma. Very good. Okay. So நீங்க இப்ப யார் இந்த ஆன்சர் பண்ணது இப்போ? What's your name, ma? Samita Sri, sir. Samita Sri. Samita Sri. Very good. Yeah. Very good, Samita Sri. So that is the way to solve. Okay. Thank you, So the sir. solution is here. இத எல்லாரும் பாத்துக்கங்க. So it is a simple inequality. So 500 plus 70x greater than 120x. So since we can subtract, add or subtract the same quantity from both the sides, 70x subtract பண்ணா 500 greater than 50x அப்படின்னு வந்துரும். சரியா? So அதனால அப்ப 50x less than 500. இதே நம்ம உல்டாவா எழுதினேன்னா 50x less than 500, so x less than 10 ன்னு வந்துரும். Is that okay? எல்லாருக்கும் புரிஞ்சதா? இல்ல யாருக்காவது क्वेश्चन இருக்கா? Okay, I assume that now everybody is okay with this. So I assume that we'll go up to 7:45 இன்னைக்கு இல்லையா? The meeting time is scheduled like that. So Yes, sir. So let's go to the next problem. So another problem, this is involving inequality and mod, absolute function. So
please try to solve this. 2 into mod x plus 1 minus 6 is less than or equal to 7. சசி நம்ம எனக்கு 8 மணி வரையும் ஒரு மீட்டிங் இருக்குமா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம பண்றோம். ஓகே, நீ படிச்சுட்டு நான் வரேன். Sir, x is less than or equal to 11/2, sir. Yes, sir. X is less than or equal to 11. Please remember, it is not like a normal equation. இந்த mod இருக்கிறதுனால நீங்க அதை கன்சிடர் பண்ணணும். சரியா? நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இன்க்ளூடட் இந்த mod இல்லையா, அப்சல்யூட் வேல்யூ. அதனால யூசுவலா 2 சொல்யூஷன் வரும் இதுக்கு. லாஸ்ட் ப்ராப்ளம் கூட அதே மாதிரி தானே ஆச்சு. 13 ஒன்னு நீங்க சால்வ் பண்ணீங்க, பட் தேர் வாஸ் another solution also இல்லையா, அதே மாதிரி தான். Sir, another solution is x is less than or equal to 15/2, sir. Okay, x less than or equal to 15/2 and let me see. Less than or equal to 15/2 ன்னு வந்ததா? Yes, sir. No. முதல்ல சொன்னது என்ன சொன்னீங்க? 11/2, sir. அது less than or equal to or greater than or equal to? Less than or equal to, sir. ரெண்டுமே less than வந்ததா உங்களுக்கு? Less than 11/2, less than Yes, sir. 15/2. ரெண்டுமே less than வந்ததுன்னா அது ரெண்டுத்தையும் ஒண்ணா பண்ணிடலாமே நம்ம. எது பெரிய நம்பரோ அதுக்கு less than. x is greater than or equal to சைனை ஒழுங்கா செக் பண்ணுங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு பாருங்க. So then I will explain the solution. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சைன் will get reversed. சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த ரூல்? சார் ஆன்சர் வந்துருச்சு சார். வந்துதா? yes sir, greater than or equal to 11/2, less than or equal to minus 15/2 வந்துருச்சு சார். Oh no, you got the sign wrong. It is less than or equal to 11/2 இல்லனா greater than or equal to minus 15/2. Okay, இப்போ இதுல பாருங்க, நான் எப்படி போட்டுட்டேன்னு பாருங்க. 2 into mod of x plus 1 minus 6 less than or equal to 7 இருக்கா? ஸோ நம்ம நார்மலா ஈக்குவேஷன் போடுற மாதிரியே பண்ணிட்டு வரணும். ரெண்டு பக்கமே 6 ஆட் பண்ணாக்க இந்த 6 போயிடும். இப்போ 2 into mod x plus 1 less than or equal to 13 வந்துடுது. இப்போ x plus 1 mod less than or equal to 13/2 அப்படின்னு வந்துடுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு mod வந்து less than 13/2 அப்படின்னா அந்த வேல்யூ minus 13/2ல இருந்து plus 13/2க்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த mod வந்து பாருங்க, இது வந்து x mod அப்படின்னு வச்சுக்கோங்க. x mod வந்து 13/2க்கு கம்மி அப்படின்னா so both sides it extends only up to 13/2 அப்படின்னா it is less than 13/2 and greater than minus 13/2 அப்படி போட்டுக்கணும். புரியுதா? So x plus 1 is less than or equal to 13/2 and x plus 1 greater than or equal to minus 13/2. So அதாவது அப்ப நம்ம இது இந்த பக்கம் அந்த 1 இப்ப நம்ம இந்த ரைட் சைடு கொண்டு போகும்போது x less than or equal to 11/2 ன்னு வந்துரும். இன்னொன்னு x greater than or equal to minus 15/2 ன்னு வரும்.
நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? நீங்க சைன் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. Otherwise, I think you got the numbers, but you didn't get the sign correctly. இல்ல சார், எனக்கு ஆன்சர் கரெக்டா தான் சார் வந்திருக்கு. நான் சொல்லும் போது தப்பா சொல்லிட்டேன் போல சார். ஆன்சர் கொடுத்திருக்க மாதிரி தான் சார் எனக்கும் வந்திருக்கு. Okay. Fine. Very good, ma. Very good. Then it's okay. So, மத்தவங்களுக்கும் கிடைச்சதா இந்த ஆன்சர் சால்வ் பண்ண முடிஞ்சதா? Yes, sir. Okay. Very good. So, this is the way to solve. Okay. Mod functions. So, I'll move on to the next problem. இப்போ கிராஃபிக்கலா சால்வ் பண்றது இன்இக்வாலிட்டிஸ் like y greater than minus 3x plus 5 or y less than or equal to x minus 2 ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம கிராஃபிக்கலா சால்வ் பண்ணணும். ஸோ நான் முதலே சொன்னேன் கிராஃபிக்கலா சால்வ் பண்றது எப்படின்னா அதை நம்ம ஈக்குவேஷனா வச்சு இந்த பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணிட்டு இதுவும் அதே மாதிரி டு டிவைட் த பிளேன் இன்டு மல்டிபிள் 4 ரீஜன்ஸ். இப்ப ரெண்டு லைன் இது இல்லையா, ஒன்னொன்னு ஒரு லைன். இப்ப நம்ம ரெண்டு லைன் போடும்போது இட் வில் டிவைட் த பிளேன் இன்டு xy பிளேன் இன்டு 4 ரீஜன்ஸ். அந்த 4 ரீஜன்ஸ்ல இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது எந்த ரீஜன் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுதான் நம்ம சொல்யூஷன் ரீஜியன். இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் like it is less than certain value அப்படி எழுத முடியாது. It is a region. Since it's a two variable equation, the solution will be a region. அதனால நம்ம கிராஃபிக்கலா தான் இதை வந்து காட்ட முடியும். நீங்க போட்டு பாருங்க. இது ஈஸியா நீங்க பிளாட் பண்ணிடலாம். y greater than minus 3x plus 5 and y less than or equal to x minus 2 பிளாட் பண்ணி பாருங்க ஒரு 2 minutes. So then I will show the solution. Okay. For lack of time, now I'll just move on. So I'll just show what is the solution. இங்க பாருங்க y less than equal to greater than minus 3x plus 5ன்றது the y equal to 3x plus 5 is the dotted line. ஓகேவா? So அதே மாதிரி y equal to x minus 2 in the red line. Okay, இது red line and blue line. So ரெண்டு இன்டர்செக்ட் பண்றது இந்த பாயிண்ட். இப்போ it divides the xy plane into 4 regions. இப்போ இதுல y greater than minus 3x plus 5 அப்படின்னா இந்த லைனுக்கு ரைட் சைடு இருக்கிற ஏரியா. ரைட் சைடு ஆஃப் this y equal to minus 3x plus 5 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி y less than or equal to x minus 2னா இந்த x minus 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதோட கீழே உள்ள ஏரியா that satisfies the second equation. So ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ற ரீஜன் இந்த ஏரியா, இந்த ரீஜன், இந்த பர்பிள் மேல இருக்கிறது ப்ளூன்னு வச்சுக்கோங்க, இது ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது பர்பிள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிற இந்த ஏரியா தான் satisfies both the conditions. So the solution is in this whole region. So any value of x and y that you pick up, for example x equal to 3 y equal to 0ன்றது அந்த ரீஜன்ல இருக்கு இல்லையா? So that is the solution. So x equal to 4 y equal to 0, that is also a solution. X equal to 5 y equal to 0 is also a solution. Okay, so you can pick so many points in this region. So or x equal to 5 y equal to 1, x equal to 5 y equal to 2, இது எல்லாமே இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா?
ஸோ நம்ம இது கூட ராதா ஆடியோ ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. ரெட் வந்து டார்க் லைனா போட்டிருக்கோம், டாட்டட் போடாம. ஏன்னா அதுக்கு ஈக்குவாலிட்டியும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால. அது அப்ப வந்து இந்த ரீஜன் இன்க்ளூட்ஸ் திஸ் லைன் பட் டஸ்ன்ட் இன்க்ளூட் திஸ் லைன். இந்த லைன்ல இருக்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கூடாது. அந்த ரெட் லைன்ல இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த நடுவுல இருக்கிறது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. So typically inequalities involving two variables இந்த மாதிரி தான் solution கிடைக்கும். So you can only put it graphically and show a region. சரியா? Okay, is that okay? Shall I move on to the next problem? Yes sir. Yes, sir. Okay, good. So இப்போ குவாட்ரேட்டிக் பாலினாமியல்ல ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இது மாதிரி கேட்குறேன்னா, குவாட்ரேட்டிக் பாலினாமியல் ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் as 3 and it satisfies p of 1 equal to 2. Okay, let's take that quadratic polynomial is p of x. So p of 1 equal to 2 னு கொடுத்திருக்காங்க. அதோட one of the zeros வந்து 3 னு கொடுத்திருக்காங்க. So can you find that quadratic polynomial? The most of these problems உங்க புக்ல தான் எடுத்திருக்கேன் நான். இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்களே கிளாஸ்ல போட்டிருக்கணும். otherwise you know at your home you should have tried those. Okay. People trying to join even now. Okay. Yeah. Okay. யாராவது போட்டிருக்கீங்களா? Sir, can you explain this question? Yeah. சரி, யாராவது போட்டிருக்கீங்களா? Okay. Let me explain this. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து p of x இல்லையா? So it's given that one zero is 3 and other zero is a. நம்ம
நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிப்போம் இல்லையா. இட் ஹேவ் டூ ரூட்ஸ். ஒன் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒன் ஆஃப் இட் 0ன்னா அதான் ரூட்னு அர்த்தம். So other is a. அப்ப the equation will be or polynomial will be x minus 3 into x minus a. Correct? We saw that remainder theorem. So if 3 is one of the roots, then x minus 3 is a factor. So a root அப்படின்னா x minus a is a factor. So the polynomial can be written as x minus 3 into x minus a. இப்போ p of 1 is given to be 2. So நீங்க அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 minus 3 into 1 minus a equal to 2 அப்படின்னு வரும். இதை நம்ம a க்கு சால்வ் பண்ணிடலாம். That's all you have to do. Okay? Yes, sir. Okay, sir. So, yeah. So we substitute a equal to 2. The polynomials will be now x minus 3 into x minus 2. So which is x square minus 5x plus 6. Okay. Let me now move on to the next problem. If this is using that we saw the like the formulas for sum of the roots and product of the roots. Other use பண்ணி போடுற problem இது. So for a quadratic function 2x square plus bx plus c, sum of zeros is 3 by 2 and product of zeros is minus 10. Find b and c. போட்டிங்களா? யாராவது போட்டிருக்கீங்களா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் அது. ஏன்னா ஏ கொடுத்துட்டாங்க அவங்க. ஏ ஈக்குவல் டு 2. am I correct ராதா? ஆமா, ஏ ஈக்குவல் டு 2 கொடுத்தாச்சு. ஏ ஈக்குவல் டு 2 ன்னு கொடுத்துட்டாங்க. ஆமா. சம் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? அதுல அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். அது கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க b and c கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். Sir, b equal to minus 3 and c equal to minus 20. கரெக்ட். Okay. Yeah. Yeah. Correct, ma. b equal to minus 3 and c equal to minus 20. So sum of zeros is minus b by a. So which is minus b by 2 equal to 3 by 2. So இது சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு b equal to minus 3 ன்னு வந்துரும். Product of zeros வந்து c by a. So again a is 2 ங்கிறதுனால c by 2 equal to minus 10. So c equal to minus 20. So the function will be 2x square minus 3x minus 20. That's all. Okay. So let me move on. Okay now? Everybody okay with that? Yes, sir. Okay, fine. Okay. This inequality, quadratic inequality. Try to solve this. Again, I explained how to solve this quadratic inequalities. Yeah? So try to apply that those rules and let's see who solves this.
7:45 ஆக போகுது. நம்மளால 10 ப்ராப்ளம் நான் இப்போ பிளான் பண்ணியிருந்தேன். 8வது தான் வந்திருக்கோம். ஒரு 5 or 10 minutes எக்ஸ்ட்ரா ஆனா பரவாயில்லையா? எடுத்துக்கலாம் ராஜா. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு லீவு தான். சாட்டர்டே இஸ் ஆல்வேஸ் வி கேன் ஹேவ் a slightly longish class because tomorrow is holiday. அதனால ஏன்னா நிறைய சப் டாபிக்ஸ் இருந்தனால ஒன்னும் ஐ வாண்டட் டு பிக் அப் ப்ராப்ளம். இது நம்மளால கஷ்டமா இருந்து இந்த டைம் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்னா ஐ ஹேவ் டு கட் டவுன் ஆன் த டாபிக்ஸ். ஸோ yeah, yes ma'am. X is less than or equal to 12 and x is less than or equal to 10, sir. ரெண்டு less than or equal to வந்ததுன்னா ரெண்டையும் ஒண்ணா பண்ணிடலாம். less than or equal to 12 நாலே it includes less than or equal to 10 ஆயிடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வராது யூஸ்வலா சொல்யூஷன்ஸ். ஓகேவா? அதனால you have to check it. இல்ல நீங்க ஆர் ரீடிங் தட் -3, incorrectly. Like close to -3, close to 2.5. என்னமா? Can you repeat? Sir, x belongs to close to -3, close to 2.5. Close to அப்படினா? Sir, closed in a closed interval, sir. Yeah, interval should have two values, yeah. You are saying close to one value. The square brackets, sir. I mean, square brackets means closed, sir. Yeah. So what did you say? Closed? Closed -3, close to 2.5, sir. Square brackets -3, 2.5. Okay. Okay. Let me see that. Yeah. Very good, ma. So I think this is what you are saying, like yes, sir. Closed, yeah. Okay. Closed interval from -3 to 5/2. Yeah. Okay. So very good. You want to explain? எப்படி போட்ட அப்படின்னு சொல்லிட்டுமா? What is your name? Sir, Vignesh. Hi, Vignesh. Yeah, very good. So why don't you explain to the others? Sir, I must solve the quadratic equation into two forms, sir. Okay. Two factors I get x is equal to 5/2 and x is equal to -3, sir. Very good. இது வரல எல்லாருக்கும் கிடைச்சதா? Yeah. Right. Continue, ma. Yeah. So x plus 3 is less than equal to 0. Then x is less than or equal to -3. But in inequality, we should change the signs to multiply negative values. So x will be greater than -3 will become, sir. And second set 2x minus 5 will be less than or equal to 0. So 2x will be less than or equal to 5. X will be less than or equal to 5/2. In the both intervals, you have to see the intersection part, sir. That will be closed -3, closed 5/2. Okay. So நான் இது நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது x equal to -3 or 5/2 வருது இல்லையா? அதனால it forms 3 intervals. நான் முன்னாடியே சொன்னேன் 2 பாயிண்ட் அந்த இது லைக் பாரபோலா பார்த்தோம் இல்லையா? அது 2 இடத்துல கட் பண்ணும். அப்போ 3 இன்டர்வல் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த 3 இன்டர்வல்ஸ் என்னென்ன? ஒன்று வந்து -∞ to -3, -3 to 5/2, 5/2 to infinity. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 இன்டர்வல்ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ ரேண்டமா எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த இன்இக்வாலிட்டி எதுல சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ -3 to -∞ அந்த ரேஞ்சை எடுத்துட்டோம்னா ஒரு -4 அப்படிங்கிற ஒரு ரேண்டம் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம்.
அது போட்டு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் evaluates to +3 வருது. ஸோ இப்போ இன்இக்வாலிட்டி அங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அப்போ செகண்ட் ரேஞ்சில் எடுத்தா அந்த ஒரு ரேண்டம் வேல்யூ எடுத்துக்கலாம், 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். -3 to 5/2ல 0 இருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபங்க்ஷன் evaluates to -15. அப்போ கிரேட்டர் தேன் 3 அப்படிங்கிற கிரேட்டர் தேன் 5/2 அந்த ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துட்டோம்னா அப்போ ஃபங்க்ஷன் evaluates to 6. ஸோ அப்போ இது மூணுல எது சாட்டிஸ்ஃபை ஆகுது? இந்த நடுவில் இருக்கிறது தான். ஸோ அதனால நம்ம we can conclude that middle range is since it is less than 0, the second range namely -3 and 5/2 அதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா இந்த ரேஞ்ச் அது இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம இன்க்ளூட் இந்த ரேஞ்சா போடுறோம், ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, க்ளோஸ்ட் ரேஞ்சா போடுறோம். ஓகே, -3 and 5/2. இப்போ நான் முதல்ல ஒரு இது காட்டினேன் பாருங்க, அந்த பேரபோலா. ஸோ இந்த மாதிரி இருக்கு, இந்த ரெட்ல இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பேரபோலா மாதிரி இருக்கு. இந்த கிராஃப் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் சம்திங் லைக் திஸ். ஸோ இட் கட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 places, ஸோ ஃபார்மிங் 3 regions ஆர் 3 intervals. ஸோ அந்த 3 இன்டர்வல்ல எதுல வந்து இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற இன்டர்வல்ல தான் எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ லெஸ் தேன் 0 இருக்கு. இந்த லெஃப்ட் ரைட்லயும் ஒயோட வேல்யூ மோர் தேன் 0 வந்துடுது. So depending on what is given to you, whether the inequality is less than or greater than, நம்ம கரெக்டான ரீஜனை சூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் 2 ரீஜன் வரும், சம்டைம்ஸ் ஒரு ரீஜன் வரும். இந்த ப்ராப்ளத்துல ஒரு ரீஜன் தான் வந்திருக்கு. Is that understood? ஓகே, இது பார்த்துட்டோம். இந்த ஓகே ஓகே ஸோ there are 2 more problems to solve. இது வந்து பாலினாமியல், 3rd degree பாலினாமியல் கொடுத்துருக்கேன். இது சால்வ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ if x equal to -2 is one root of this 3rd degree polynomial, find the other roots of the equation. X cube minus x square minus 17x minus 22 equal to 0, where if you divide by x plus 2, you will make it as a 2 degree polynomial. Leah? Yeah, correct, Keshav. So that is a way to solve it. But it is given that x equal to -2 is a solution அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு x plus 2 is a factor. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம x plus 2 டிவைட் பண்ணணும். பண்ணா செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடணும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி. I think this they can take as a homework. இது ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை. only thing is they have to do, அவ்வளோதான். சரி, ஸோ திஸ் இஸ் த வே இட் இஸ். ஸோ நம்ம டிவைட் பண்ணுறது வந்து இந்த சாதாரண டிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். அதை டிவைட் இந்த எக்ஸ் பிளஸ் 2 டிவைட் பண்ணால் இதான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட். ஐ ஹோப் உங்களுக்கு அந்த டிவிஷன் மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன். சாதாரணமா நம்ம நம்பரை டிவைட் பண்ற மாதிரி தான் இதுவும் பண்ணணும். ஸோ இப்போ இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணாக்க திஸ் இஸ் சொல்யூஷன் இருக்கு. நீங்க அப்புறம் போட்டு பாருங்க. ஸோ வில் மூவ் ஆன் டு தி லாஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ 3x plus 1 divided by x minus 2 into x plus 1. So try to resolve it into this to partial fractions.
யாராவது போட்டிருக்கீங்களா? போட்டுட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, I can try. Okay, okay. I will wait for a minute or so. முடிச்சிட்டு சொல்லுங்க. சரி, பண்ணிருக்கீங்களா? Its time is running out. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிரலாம் ராதா. அதான் that's what I wanted to do now. See, இப்போ இது எப்படி எழுதிக்கணும்னா 3x plus 1 by x minus 2 into x plus 1 equal to a by x minus 2 plus b by x plus 1 அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா இந்த ஏ பின்றது இது கீழே உள்ளது ஃபர்ஸ்ட் டிகிரியா இருந்துச்சுன்னா மேல உள்ளது 1 டிகிரி லெஸ்ஸா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்னா மேல உள்ளது கான்ஸ்டன்டா இருக்கும். கீழே உள்ளது செகண்ட் டிகிரியா இருந்ததுன்னா மேல உள்ளது ஃபர்ஸ்ட் டிகிரியில போட்டுக்கணும். அப்ப ax plus b அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? that is how you should initially form the equation. Okay, so once you form this equation, you can this is given as it is equal to so multiply by x minus 2 into x plus 1, you get 3x plus 1 equal to a into x plus 1 plus b into x minus 2 னு கிடைக்கும். Just see this. So this gives you the solution like x into a plus b plus a minus 2b. 3x plus 1 equal to x into a plus b plus a minus 2b னு simplify பண்ணிடலாம். அப்போ வந்து equating the coefficient x ஓட coefficient பாத்தீங்கன்னா a plus b equal to 3. கான்ஸ்டன்ட்னு பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, இங்க a minus 2b. So a minus 2b equal to 1. So இது மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வந்துரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா b equal to 2 by 3 and a equal to 7 by 3 னு வரும். ஓகே. ஐ திங்க் இந்த லெவல் வந்து ஐ திங்க் ஜேஇ மெயினுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இல்ல ஐ டோன்ட் திங்க் சோ. இல்லையா? இதெல்லாம் பேசிக் தான் இதெல்லாம். ஓகே ஓகே இதெல்லாம் இவங்க புக்லயே இருக்கிறதா, சும்மா வெரி ஆர்டினரி ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே, நீங்க வந்து உங்க புக்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் நீங்க போட ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யுவர் சார் சால்வ்ஸ் இன் த கிளாஸ், இந்த எக்ஸசைஸ்லயே நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க போட ட்ரை பண்ணும். புரியலன்னா கூட எனி டைம் நீங்க என்ன கூட கேட்கலாம், உங்க சாரையும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஸ்டில் ஃபார் அனதர் 5-10 minutes. ஸோ எனிபடி ஹேஸ் எனி டவுட் இன் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன் சோ ஃபார், அது கேட்கலாம். இல்லைன்னா மெட்டீரியல் நான் ஷேர் பண்றேன் லேட்டர் ஆன் கூட. கேஷவ், அதர்வைஸ் பிஃபோர் நெக்ஸ்ட் கிளாஸ் we can have another small session in the midweek. ஓகே just to clarify, இதெல்லாம் பார்த்துட்டு எனி டவுட் இருந்துச்சுன்னா கூட அங்க கேட்கலாம். சரி, ஓகே ஓகே. something around Wednesday or so. ஓகே, ஒரு ஷார்ட் செஷன் வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் ஏதாவது டவுட் இருக்கோ நீங்க லாகின் பண்ணி நீங்க கேட்கலாம். இல்ல எனி டைம் ஆல்சோ யூ ஹேவ் மை ஃபோன் நம்பர், நீங்க இல்ல வாட்ஸ்அப்ல போட சொல்றேன். போடுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. ரீசன் இஸ் வாட்ஸ்அப்ல ஒரு குழந்தை கேட்டா எல்லா குழந்தைக்கும் ஆன்சர் ஆன மாதிரி இருக்கும். ஆமா, அதான் பியூட்டி ஆஃப் கேளுங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா வாட்ஸ்அப்ல எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஆமா, அது கஷ்டம். அதனால அதான் சொன்னேன், ஒரு செஷன் வச்சுக்கலாம் நம்ம. I think that what I mean to say is let them send the questions well in advance in WhatsApp. சரி. அப்போ உங்களுக்கு என்ன क्वेश्चन தெரியும். நம்ம வெட்னஸ்டே வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் வெட்னஸ்டே ஒரு half an hour செஷன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாரும் வர வேண்டியது இல்ல. டவுட் இல்லனா ஓகே. அப்புறம் after review the material, if you have to ask me any questions you can come at that time. இதே 6:30 வச்சுப்போம் நம்ம வெட்னஸ்டே அன்னைக்கு. இதே ஐடியா 6:30 to 7:15 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 6:30 to 7 or 7:15 வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் காலா வாட் எவர் क्वेश्चंस you have நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வெட்னஸ்டே அன்னைக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? யா, பட் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு பேசிக் தான் இதுவே. இதுக்கு மேல நம்ம நிறைய ப்ராப்ளம், we need lot of time. உங்க கிளாஸ்ல வந்து எவ்ரிடே they have class, நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வைக்கிறோம் இல்லையா? ஸோ இன்னும் இதை விட ஸ்லோவா போனோம்னா நம்மளால கவரே பண்ண முடியாது. இதுலயே நமக்கு ஃபுல் போர்ஷன் கவர் பண்றது கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே தாரா, thank you. ஓகே சில்ட்ரன், எனி அதர் ஃபீட்பேக்? உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா? இன்னைக்கு சொல்லி கொடுத்தது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எஸ் சார். சரிம்மா. எஸ் சார். சரி, ஓகே. Now we'll close the meeting now. So like I said, Wednesday அன்னைக்கு ஒரு ஷார்ட் கால் வச்சுக்கலாம். if you have any questions, இந்த மெட்டீரியல் நான் ஷேர் பண்றேன் இந்த குரூப்ல. இப்போ any further doubts we'll discuss later. Okay Radha, thank you. Okay sir, thank you so much. Yeah, bye. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thanks sir.